ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ சிக்கன் ரைஸ், அதுவும் வாழை இலையில் கட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த வாழை இலையோட வாசம் வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் புதுப்பேட்டையிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கடை, அங்கே அவங்க பிரியாணியும் வச்சுருக்காங்க. அங்கே தான் இன்றைக்கி நாம் சிக்கன் ரைஸ் வாங்குகிறோம். பாருங்கள், இந்த ஷில்பா ஃபாஸ்ட் ஃபுட் பிரியாணி கடையில் தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் ரைஸ் வாங்குகிறோம். அந்த அண்ணன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டாங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு முட்டை, ஏன்னா நம்ம ஒரு ரைஸ் தான் கேட்டோம், அதுக்கு ஒரு முட்டை. ஆனால் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ், பீன்ஸ், கேரட் அதெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அண்ணன் தேவையில்லாத ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் சிக்கன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சிக்கன் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சிக்கன் ஃப்ரீ ஆகிட்டுருக்கு. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே சொல்கிறேன், டேஸ்ட்டும் வேறு லெவல் இருந்துச்சு. நாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக கேட்டிருந்தோம். அதே மாதிரி நம்ம கேட்குற மாதிரி போட்டு தராங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது அந்த வழியில் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. பிரியாணி சாப்பிட்டதில்லை இது வரையும். நான் சிக்கன் ரைஸ் மட்டும் சாப்பிட்டேன். அந்த அண்ணன் சுடு சுட சாதம் இருக்கிறது தனியாக வடித்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2-3 கரண்டி சேர்த்து நல்லாவே ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு சிக்கன் மசாலான்னு பார்த்திங்கன்னா தூள் உப்பு, தனி மிளகாய் தூள், பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னா தக்காளி சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் சேர்க்கல, அது தனியாக கொடுத்துருவாங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி அப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க பக்கத்தில். இவங்க பார்த்திங்கன்னா கோல்டு வினர் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா அந்த பாருங்கள் எப்படி தூக்கி தூக்கி போட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே வாழையில் விரித்து அப்படியே நல்லா அண்ணா கட்டி கொடுத்தாரு பாருங்கள். அழகாக கட்டி கொடுத்தாங்க. நாம் அதை வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதாவது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு இடத்துல உட்காந்து தாங்க சாப்பிட்டோம். அப்படியே அதை வாங்கிட்டு அந்த வாசத்தோட வாழை இலை ஸ்மெல்லும் சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் வாழை இலை செம்ம காம்பினேஷனுங்க. அப்படியே பீசஸும் எக்ஸ்ட்ரா நிறையவே இருந்துச்சுங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி வாழை இலை கட்டி சாப்பிட பிடிக்குமா, இல்லை அவங்க பிளேட் வச்சு தருவாங்க அது பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.